யார் வேணுங்க? ரங்கராஜன் சார் இருக்காரா? இருக்கிறாரு, உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்ல. நடந்தது எதையும் நான் உங்க அம்மா கிட்ட சொல்ல வரல. அப்படி சொல்லணும்னு இருந்தா அன்னைக்கே வந்திருப்பேன். எதையும் ஞாபகப்படுத்தவோ உங்ககிட்ட உரிமை கொண்டாடவோ இப்ப நான் வரல. நீங்களா மனசு மாதிரி வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தேன். உங்களை பார்க்கவே கூடாதுன்னு தான் இருந்தேன். எனக்கு குழந்தை வேணும். குழந்தை எல்லாமே என்னால உயிர் வாழ முடியாது. நம்ம 2 பேரும் ஒன்னா போய் கேட்டாதான் குழந்தைய தருவேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தயவு செஞ்சு நான் தான் குழந்தையோட அப்பாங்கிற உண்மையை சொல்லி என் குழந்தைய என்கிட்ட வாங்கி கொடுங்க. நான் அன்னைக்கு ஒரு நாள் உங்க கூட இருந்ததுக்கு வேலையா என் கூட வந்து நான் தான் குழந்தையோட அப்பான்னு சொல்லி என் குழந்தைய வாங்கி கொடுங்க. நீங்க இந்த ஒரு உதவியாவது செய்வீங்கன்னு தான் நம்பி நான் வந்திருக்கேன். என் குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நான் குறுக்கிட மாட்டேன். என் கூட வந்து என் குழந்தைய வாங்கி கொடுத்துருங்க. வாங்க. வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் போன் பண்ணி உங்களை வர சொன்னேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம். தெரியுமே, உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்க அம்மா சொன்னாங்க. நீங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸ், என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற குழந்தை என் குழந்தை தான். அன்னைக்கு நான் ஒத்துக்கலனாலும் இப்ப நான் சொல்றது உண்மைதான். கல்யாணிய நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தவறு நடந்து போச்சு. அன்னைக்கு அவன் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருந்தா இந்நேரம் என் மனைவி ஆயிருப்பா. இப்ப நான் இருக்கிற சூழ்நிலையில குழந்தையும் அவளையும் ஏத்துக்க முடியாது. அந்த குழந்தை உங்க கையில இருக்கிற வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் தான். ஆமாமா, ப்ராப்ளம் தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க கொஞ்சம் முன்னாடியே யோசிச்சிருக்கலாம் இல்லையா? ஆமாமா. தயவு பண்ணி குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா என்கிட்ட கொடுத்துருங்க. எதுக்கு? வளர்க்கறதுக்கா? வளர்க்கறதுக்கு இல்ல, அனாதாசிரமத்துல சேர்க்கறதுக்கு. என்ன சார், நீங்க பெரிய மனுஷன் நினைச்சாலும் நாங்க வந்தோம். இனிமே தாயமாவை கட்டி யார் வந்தாலும் கொடுக்க மாட்டோம். குட் பை. வாடா. தாயம்மா. பெல் அடிக்குது, யாருன்னு போய் பாரு. சரி சரி, சீக்கிரம் அடு. நீங்க சொன்ன மாதிரியே குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்கோம். குழந்தைய தரீங்களா? என்ன? அவங்க வந்துட்டாங்க. யாரா? அவங்க தான்டா. யாருடா? தாய்மோடைய அப்பா அம்மா. இப்போ என்னடா பண்றது? அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து கேட்டாதான் குழந்தைய கொடுத்துறதா நாம தானடா சொன்னோம். டேய், அவங்க பெத்தவங்கடா, நாம வளர்த்தவங்க. திடீர்னு தாயமா விட்டு பிரியணும்னா, ஏண்டா குழந்தை இல்லைன்னா வீடு விரிச்சோன்னு ஆயிடாது?
குழந்தையை தர முடியாதுன்னு சொன்னா நம்ம தலையை எடுத்துருவாங்க. தம்பிகளா, தசரத சக்கரவர்த்தி எதனால செத்தார் தெரியுமா? புத்திர பாசம். ராமன் மேல அவர் வச்சிருந்த பாசம். ஆசை மனுஷனை அழிச்சிரும்பா, அடம் பண்ணாம குழந்தையை கொடுத்துருங்க. பெரிய தத்துவம் அத பேசுறாரு பாரு. ஆசையா அன்பா. சிசுபாலா, இந்த சிசு மேல வச்சிருக்கிறது பாசம் மட்டும் இல்ல, அதுக்கு மேல இங்க உயிரே வச்சிருக்கோம். இன்னொருத்தர் பொருளை உங்க பொருள்னு எத்தனை நாளைக்கு உரிமை கொண்டாட போறீங்க? நியாயமா வளர்ந்து நாளைக்கு என்னோட அப்பா யாருன்னு கேட்டா நாங்க 3 பேர் தான் சொல்லுவீங்களா? அது நல்லா இருக்குமா? நியாயமா கல்யாண பத்திரிக்கையில தகப்பு பேர் யார் பேர் போட போறீங்க? உங்க 3 பேர் பேரையும் போட போறீங்களா? மணவரையில கன்னிகாதானம் யார் பண்ணி கொடுக்க போறீங்க? 3 பேருமே பண்ணி கொடுக்க போறீங்களா? சீரியஸா சொல்றேன். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தைன்னு ஆகிட்டா வரப்போறவன் உங்களை மாதிரியே தாயமா வளர்ப்பான்னு என்ன நிச்சயம்? யோசிச்சு பாருங்க. இன்னொன்னு சொல்றேன். தாயமா வளர்ந்த பிறகு தன்னை பெத்தவங்க வந்து கேட்டு நீங்க தரலங்கிற விஷயம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் தாயமா உங்ககிட்ட அன்பாவா நடந்துக்கும். நீங்க ஆசையா வளர்த்ததுக்கு அர்த்தம் இல்லாமலே போயிடுமே. அதனால குழந்தைய கொடுத்துறதுதான் எல்லாத்துக்கும் நல்லது. அப்புறம் உங்க இஷ்டம். இனிமே நமக்குள்ள இந்த பார்க்கன் விஷயம் எல்லாம் வேண்டாம். எனக்கு 6 மாசம் நோட்டீஸும் வேண்டாம், உங்க வேலையும் வேண்டாம், உங்க சம்பளமும் வேண்டாம். குழந்தைய பெத்தவங்க கிட்ட கொடுத்துருங்க. நான் வர்றேன். குட் பை தாயமா. லோ 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 லோ. தாயமாவை நாங்க ஆசையா வளர்த்துட்டோம். நீங்க தான் தாயமாவோட அம்மான்னு தெரிஞ்சிருந்தோம். நாங்க இவ்வளவு நாள் குழந்தை உங்ககிட்ட கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் தாயமாக்கு அதோட அப்பா வேணுங்கிறது தான். மற்றபடி எங்க மனசுல வேற எதுவும் இல்ல. எங்களை மன்னிச்சிடுங்க. எங்களால தாயம்மாக்கு அப்பா அம்மா திரும்பவும் கிடைச்சிட்டாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாயமாவுக்காகவும் எங்களுக்காகவும் நீங்க 2 பேரும் சேர்ந்தே வாழணும். மிஸ்டர் ரங்கராஜன், உங்க மனைவி குழந்தையை விட்டு இனிமே நீங்க பிரியக்கூடாது. ப்ராமிஸ், ப்ளீஸ். ப்ராமிஸ். ரொம்ப தேங்க்ஸ். வரேங்க. வண்டியை நிறுத்துங்க. நான் இங்கே இறங்கிக்கிறேன். இனிமே நானும் என் குழந்தையும் உங்க வாழ்க்கையில குறுக்கிடவே மாட்டோம். வரோம். யாரோ 3 பேர் நம்ம குழந்தை மேல இவ்வளவு பாசமா இருக்கும்போது பெத்த அப்பா எனக்கு இல்லையே. அவங்க 3 பேர்கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன்னு தெரியுமா? உன்னையும் குழந்தைய விட்டு இனிமே பிரிய மாட்டேன்னு. அந்த சத்தியத்தை நான் காப்பாத்தணும்.